மட்டக்களப்பு பூம்புகார் பிரதான வீதியில் உள்ள புதிய பாலத்தின் ஒரு பகுதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உடைந்து விழுந்தது. குறித்த பாலத்தின் சுமார் 20 அடி நீளம் கொண்ட பகுதியே உடைந்து விழுந்துள்ளது. மட்டக்களப்பு திருகோணமலைக்கு செல்லும் வீதியின் மறுபக்கத்தில் உள்ள மாற்று வீதியின் பாலத்தின் ஒரு பகுதியே இவ்வாறு உடைந்துள்ளது. உடைந்த பாலத்திற்கு பதிலாக தற்காலிக பாலம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார். ஒரு வெயிலி பிரிட்ஜ் அமைப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் இதனுடைய முழுமையான கன்ஸ்ட்ரக்ஷன் செய்வதற்காக ஏற்கனவே UDA இதனை உள்வாங்கி இருப்பதனால் இதனுடைய டிசைன் வேலைகள் தற்பொழுது RDAயினால் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த டிசைன் வேலை முடிந்த பின் இந்த வருடத்துக்குள் அந்த கட்டுமான பணிகள் ஆரம்பமாகும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த பாலம் மிகவும் பழமையானது. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட பாலமாகும். இது இரும்பு, அதில் உள்ள கம்பிகள் துருப்பிடித்து உதிர்ந்து மெயினால் இந்த கொலாப்ஸ் திடீர்னு ஏற்பட்டுள்ளது. மிக விரைவில் இந்த பாலம் மீள் நிர்மாணம் செய்யப்படும்.